சென்னை துறைமுகத்தில் விதிகளை மீறி 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்த விவகாரத்தில் கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார், பெண் இறக்குமதியாளர், தரகர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பச்சை பட்டாணியை கொல்கத்தா துறைமுகத்தில் மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 100 டன் அளவுக்கு இறக்குமதி செய்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் டெக்ஸ்டைல் துணி இறக்குமதியிலும் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற துறைமுகங்களிலும் விசாரணையை விரிவுபடுத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் கொத்து கொத்தாக கோழிகள் திடீரென உயிரிழந்து வரும் நிலையில் நாமக்கல் கோழி பண்ணையில் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கோழி பண்ணை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வருவதற்கான எந்த அறிகுறியும் கிடையாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நாம் மருத்துவக் கல்லூரியினுடைய ஆலோசனைப்படியும் அனிமல் ஹஸ்பண்டனுடைய ஆலோசனைப்படியும் கிருமி நாசினிகள் அனைத்து பண்ணைகளுக்கு முறையாக தெளிக்கப்படுகின்றன. வெளியிலிருந்து வருகின்ற வாகனங்களுக்கும் மருந்து தெளிக்கப்பட்டுத்தான் உள்ளே வண்டி அனுப்பப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.